பிள்ளைக்கு வச்சு பட்டி எடுத்துட்டு குடிச்சு என்ன ஒரு மனுஷன் யானே நீ குடிச்சது இல்லாம அம்மா என்ன கேக்குறியா? நான் களவாட்டி சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துட்டான். எவ்வளவு ஒரு மனுஷன் எவ்வளவு ஏயா நீ குடிக்கிறது இல்லாம என்னையும் குடிக்க சொல்ற என் பிள்ளையும் குடிக்க சொல்றியா? நீ கொடைய என்ன சொல்லி கொடுத்தா யார பஞ்சாங்களா மாமா மாமா என் தக்கா விட்டு புள்ள சொல்ல நம்பி குடிச்சதுக்கு என் விட்டு புள்ளி அந்த மாதிரி நாசகாடு பண்ணி குடிச்சு விட்டு நாசமா வரையா செத்து போன என் புள்ள நடுவில் நிக்க முடியாது என் பேர பிள்ளை என் மவுளம் ஏண்டா ஏண்டா நாசமா போற குடிச்சு விட்டு நல்ல காட்சி போதைக்காக இதுல மெத்தனால் அதிகமா கலந்து விற்கிறாங்க. ஏன் குடிச்சு சாவறீங்க? ஆட்டை கொடுத்தா மாட்டை கொடுத்தா கண்ணை கொடுத்தா கலப்பானை கொடுத்தா ஆம்பி கொடுத்தா எங்க அப்பா 10 பேரை கொண்டு விட்டு தின்னுபிடிய என்னது வெறும் கவுர் தான் போடுது. அட என்னன்னு ஆம்பள குழி குடிக்கிற வெக்கம் இல்ல என்னன்னு அசிங்கமா இருக்குப்பா ஸ்கூல் பாப்பா பாக்குறப்ப என்ன அப்பா அசிங்கமா இருக்குப்பா அவன் கேப்ல படுத்தவங்க அப்ப வீட்டுக்கு வாப்பா போலாம் அசிங்கப்படுத்த இப்படி குடிச்சிட்டு வாப்பா வீட்டுக்கு போலாம் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கே பிறந்தவனா இருந்தா என் பிள்ளை இருந்தா அப்பாவுக்கு இப்ப ஒரு பொட்டல சாராயத்துக்கு 50 ரூபா காசு. நான் சாக மாட்டேன். அந்த எம்மனுக்கு நான் வாட்ஸ்அப் கொடுப்பேன். அவனும் பண்ண முடியாது ஆட கூட முடியாது. சித்ரகுப்தா மகாபிரபு கலியுகம் 4 யுகமாக நாம்பளோ யமலோகத்தில் இருந்து அவருடைய கணக்கை பார்த்து அன்னவர்களுடைய உயிரை பிடித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு யார் ஆயுள் முடிந்து விட்டது? யாருடைய கணக்கை பார்க்க வேண்டும்? என்ன மாதிரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது நான் என்ன சொல்கிறேன் என்றால் நம்மளோ மேலோகத்தில் தேவலோகத்தில் இருந்தோம்.
இப்பொழுது பூலோகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேஷசமுத்திர கிராமத்திற்கு சென்று யார் ஆயுள் காலம் முடிந்து விட்டது என்று பார்க்கலாமா? மாறும் போகலாம். சித்ரகுப்தா, இங்க என்னவோ கும்பலாக கூட்டம் இருக்கிறது. அனைவரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கிறார். யாரோ ஒரு மானிடன் கத்திக் கொண்டிருக்கிறான். ஒரு பெண்மணி ஐயோ அப்பா என்று கதறுகிறான். ஒருவன் அப்பா வேணாம் என்று சொல்கிறாரு. என்ன ஒன்று தெரியவில்லை. கணவன் மனைவிக்குள் சண்டை. எதனால் சண்டை? அவன் கள்ளச்சாராயம் அதிகமாக குடித்து போதை அதிகமாகி அவன் மனைவியையும் மகனையும் அடித்து துன்புறுத்த நடுவாட்டில் போட்டு அடிக்கின்றான். இவரை பார்ப்போர் எல்லாம் இவனை போல் குடித்து விட்டு தன் மனைவியை அடிக்கலாம் உதைக்கலாம் என்று நினைப்பார்கள். இவன் பெயர் என்ன? அவன் பெயர் தான் சிங்காரப்பேட்டை பெரியசாமி. அவன் தானா? இப்பொழுது இவனுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டதா என்று பார். ஆயுள் காலம் முடியவில்லை. சரி, இப்ப நான் என்ன சொல்கிறேன் என்றால், இவனுக்கு ஆயுள் காலம் முடியவில்லை. நம்மளுடைய பாச்சை கயிறை எடுத்து இவனுடைய கழுத்தில் போட்டு இழுத்து இவனை மூச்சாக செய்து இங்க ஆடிக்கொண்டிருக்கிற இதே இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும். பாச்சை கயிறை போட்டு விடலாமா? இவன் இப்பொழுது என்ன ஆகிவிட்டான் பார்த்தாயா? செத்து விட்டான். சிங்காரப்பேட்டையா? செத்து ஒளிந்து விட்டான். சாமி புதைத்து விடுவோம். எம்மானி சித்ராகுப்தா, இந்த பாலகன் யார்? இந்த பெண்மணி யார்? இவருடைய அம்மா பக்கத்துல காரமாவா? எங்க அம்மா சாமி. சரி, உங்க அப்பா எதனால் இறந்தார்? அப்பா வீட்டுல காய்ச்சலா எடுத்து போய் குடிச்சு தெருவுலாம் சண்டைக்கு போவான். வீடு அங்கதான் இருக்கா? சண்டைக்கு போவாங்க. அம்மால போட்டு சும்மா இருந்தாலும் வீங்கி பிடிச்ச கஷ்டப்பட்டவன் நின்று ஓடி சத்தான். பாருங்கள், என்ன சொன்னான்? அப்ப குடிச்சு இப்ப உயிர் ஈர்த்து சாமி இல்ல இப்படியே இருந்தா அதிகமாக குடிப்பான். இவன் கெட்டது இல்லாமல் இவனுடைய சொந்த பந்தம் அக்கம் பக்கத்தில் அனைவரும் கெடுத்து விடுவான். கூட்டாளியும் கெடுத்துருவான். இவனை பார்த்து பயந்து கொண்டு பல பேர் தலையில துண்டை போட்டுக் கொண்டு ஓடுகிறார்கள். சாராயம் குடிக்கிறான் என்று ஏற்கனவே 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார். இந்த ஊரிலே ஏற்கனவே 5 பேர் இறந்திருக்கின்றார். ஐயோ, அப்படி இவன் கூட்டாளி சித்ரகுப்தா, இவள் என்னவோ சொல்கிறது பார்த்தால் எப்படி தெரிகிறது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஓ, பழைய காலத்து பழமொழி புதுமொழி வந்து விட்டது சுவாமி. அது எப்படி? கல்லு குடித்தாலும் கணவன் தான், புல்லா குடித்தாலும் புருஷன் தான். இவளை போல் பெண்மணி இருக்கின்றதால்தான் இவனை போல் புருஷன் அனைவரும் குடித்துக் கொண்டிருக்கிறார். நடுவாட்டிலே போட்டு அடித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி இவன் குடிச்சு வீட்டுல பார்த்துக்கோ. ஊடி ஏறி அவங்க பெரியப்பன் சண்டைக்கு வந்திருக்கிறார். இந்த பையன் மனதில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது. மாங்கல்ய வேணுமா? இனிமேல் உன் கணவன் குடிப்பதற்கு நீ பணம் தருவாயா? பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பம் நாசமா இவன் எப்படியா கற்கட்டும் மாறும். சரி, உங்க அப்பாவை எழுப்பி விடுகிறேன். நல்லபடியாக படித்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்து பேரையும் இந்த ஊர் பேரையும் நிலைநாட்டு. எனக்கு ஒரு ஐடியா தோணுகிறது. என்ன? இவனுங்களை கேட்பவது செத்தவனை கேட்டால் தெரிஞ்சு விடுமே. குடிப்பாய அப்ப
அப்ப எழுப்பி கேட்டு விடலாம் சுவாமி. கேட்க விடலாமா? சரி பாவம். நம் தமிழ்நாட்டு மக்களுக்கே தாலி என்றால் தான் பெருமை. அதனால் இந்த பெண் மனமிறங்கி தாலி பிச்சை கேட்கிறாள். கொடுத்து விடலாமா? இல்ல புளியாங்க மரம் பக்கத்துல அதிகமா இருக்கிறது. புதைத்து விடலாமா? இல்ல அதை அறுத்த பயப்படாது. எழுப்பிடட்டுமா? சரி எழுப்பிடுறது. சித்ரா குப்தா எழுப்பிடலாமா? எழுப்பி நல்லா பாய்க்கு. சித்ரா குப்தா கடைசியில் இவன் ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கும் ஊத்தணும். நம்ம சொல்லுவது சரிதான். நாளுக்கு ஒரு கிளாஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா? பன்றி குட்டி கூட சேர்ந்தால் கண்ணு குட்டியும் பன்றி குட்டி மேல் மாறிவிடும். கடவுளே இருந்தாலும் பூலோகத்திற்கு வந்தால் அவர்களுடைய பழக்கத்தை கற்றுக் கொடுத்து விடுவார்கள். மோசமான மானிட பிறவிகள். நேரத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் எரிஞ்சியா, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கியா, தொண்டெல்லாம் அடிச்சியா, உயிர் போயிருக்கு. ரெண்டு பேர் தான் வந்து இப்ப நல்லா இருக்குப்பா. இப்ப நல்லா இருக்குதா? ரெண்டு பேர் சொல்லுப்பா. மகனே சொல்லுப்பா. மயில்சாமி சொல்லுப்பா. உன்னை நான் அடிச்சேன். ஆமாம்பா. உன்னை நான் திட்டுறேன். என்ன அடிச்சு கூட வைங்களாப்பா. எங்க அம்மா பாடுப்பா. நான் அம்மாவா அடிக்கிறமையெல்லாம் நீங்க பிடிச்ச மாதிரி அடிச்சேன். அம்மா வழியா அடிச்சாங்க. அம்மா அவன் போட்டாட்டே நீ எங்க கூட வாச்சாமி. இல்ல சாமி, நான் அடிக்கவே இல்ல. இந்த சாமி சாமி கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு சாமி. ரெண்டு பேர் சாமி தான் உன்னை காப்பாத்துனாங்க. பெரிய சாமி சுகி பாவா. சுகி பாவா. நாங்கெல்லாம் நாயோட கடையில வச்சுவாங்க. நான் தான் யமலோகத்தை ஆண்டு வரக்கூடிய யமதர்மன். நான் தான் சித்ரா குப்தா. யாருக்கு தெரியா? ஆமா ஆமா. நான் சோசியம் பார்த்தேன். என்கிட்ட எங்க ஊர் ஜோசியாரங்கிட்ட போய் நீ 120 வருஷம் சாக மாட்டேன்னு எனக்கு ஜோசியாரம் சொல்லிருக்கோம். ஆமா மகால வயங்களே எனக்கு இப்ப 56 வயசு தான் ஆகுது. இப்ப எப்படி நீங்க அந்த சாகடிக்கவில்லை? கடமை தவறாமல் உயிரை பிடிப்பது என்னுடைய வழக்கம். லஞ்சம் கொடுத்தா நீ உயிர் பிடிப்பியா? பிடிக்க மாட்டேன், கொடுத்தா உயிர் விடுவியா? விடமாட்டேன். லஞ்சம் என்பது எங்களுக்கு பழக்கம் கிடையாது. ஆமா எனக்கு முக்கா போத போய் பங்கு போதில் தான் நம்பிக்கை. ஆமா எனக்கு இப்ப சந்தேகம் என்ன? இந்த சந்தேகத்தை தெளிச்சுட்டா நான் இந்த கால் போதிலே எனக்கு போயிடும். நான் தீர்க்கிறேன். என்ன சந்தேகம் கேளு. எனக்கு தான் 120 வயசு ஆச்சு. ஆமா 56 வயசுல எனக்கு எதுக்கு கஷ்டம் ஏற்பட்ட? நீ நீதி தேவனா? நான் நீதி தேவன் தான். தர்மனா? நான் நீதி தர்மன் தான். தர்மனா? யமதர்மன் தான். சாராயம் குடித்து விட்டு நீதியை பற்றி பேச்சு கொண்டிருக்கிறான். ஐயா இனிமே குடிக்க மாட்டேன். அப்ப முடித்து விட்டு வா. கேட்ட கேள்வி என்னிடம், நான் பதில் சொல்கிறேன். பெண்ணார்கள் இங்க இருக்கிற பெரியவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு கல்யாணம் பண்ணும்போது குடியும் கொடுத்துருமா? குடி என்றால் இந்த குடி இல்ல, குடும்பத்தோடு. குடியாத வீடு விடியாது, குடியானவன் வீடு விடியாது என்று சொல்வார்கள். நீ குடியான வீடு என்று சொல்றாய். ஆமா பெரிய பேச்சு கேட்டுதான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப உன் உயிரை எடுக்கவில்லை. நீயோ குடித்து விட்டு நடு ரோட்டிலே பெற்ற பிள்ளையையும் மனைவியையும் போட்டு அடித்தார். உன்னை பார்ப்போர் எல்லாம் அவரும் குடித்து விட்டார் தன் மனைவியை அடிப்பார். அப்படி என்பதற்காக பாசக்கயிறு எடுத்து உன் கழுத்தில் போட்டு இழுத்தேன். உன்னை மூச்சிறக்க செய்தேன். உனக்கு சரியான பாடத்தை புகட்டினேனே தவிர உன்னுடைய உயிரை எடுக்கவில்லை. உயிரை எடுத்திருந்தால் மீண்டும் வருவாயா? வந்திருப்பியா? தர்மராஜனே, உங்களுக்கு நான் தயாராகிறேன். போதை தெளிந்து விட்டதா? இன்றையிலிருந்து ஆமாம் என் மனைவி மீது சாட்சியாக, ஆமா என் பிள்ளை மீது சாட்சியாக, இந்த யமதர்மன் மீது சாட்சியாக குடிக்க மாட்டியா? நீ மட்டும் குடியை நிறுத்தினால் பத்தாது. உன் கூட்டாளியையும் உன்னை சுற்றி உள்ளவரையும் உன் சொந்தக்காரரையும் என்னை போல் குடிக்காதீர், குடிக்காமல் இருங்கள், நான் பட்ட துன்பத்தை நீங்களும் படாதீர் அப்படி என்று சொல்லி திருத்த வேண்டும். கண்டிப்பாக கேளுங்கள் பொதுமக்களே, நாங்கள் சென்று வருகிறோம். ஐயா இருங்க ஐயா, என் குறை ஒன்று இருக்கிறது. என்ன குறை? உயிரோட இருந்தா போதும், அது எப்படி குடிக்க மாட்டான்னு சொல்றாரு. ஆமா, இதுக்கு மேல குடிச்சாங்கன்னா பெரியப்ப வந்து தான் போகும். இதுக்கு மேல நிரந்தரமா உட்காந்துக்குமா பெரியப்ப
கேளுங்கள் பொதுமக்களே, இங்கு நடந்த சம்பவமானது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் உங்களுடைய நகைச்சுவைப்படுத்துவதற்காகவே தவிர உங்களுடைய மனதை புண்படுத்துவதற்கோ, நம்ம எல்லாம் சொல்றோம்ல இந்நாட்டின் சிட்டிசன், நானும் குடிமகன் தான், எல்லாருமே குடிக்கிறவங்க தான். ஆமா அது அளவுக்கு மீறி போகும்போது இவ்வளவு சிக்கல் வந்து நடந்துட்டு இருக்கும். ஆமா குடும்பத்துல பொருளாதாரத்தினாலேயோ நம்முடைய கணவன் மனைவருடைய அன்பு பாசமும் கெட்டு போயிட்டு, ஆமா இப்ப பாரு உங்க ஆம்பளையும் செத்து போயிட்டேன்னா எங்க பெரியப்ப எங்க வீட்டுக்கு வரும்னு சொல்றேன். நான் பெத்த புள்ளையே சொல்லுது. எவ்வளவு கேவலமான நம்முடைய சூழல்கள், நம்முடைய குடும்ப நிலவரங்கள் மாறப்போகும் என்பது உணர்த்துவதற்காகத்தான் இந்த சிறு நிகழ்ச்சி. ஆதலால் நம்முடைய யமதர்மனுடைய வாக்குக்கு இணங்க, நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியுடைய வாக்குக்கு இணங்க, இது போன்ற தீய பழக்க வகைகளில் ஈடுபடாமல் இருந்து இந்த போதை வஸ்துகளை தவிர்த்து கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்தை அருந்துவதை நிறுத்தி நம்முடைய உடம்பு முதல்ல ஆரோக்கியமா வளர்த்துக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ என்னுடைய உடம்பு இருக்கு, இந்த உடம்பையே நான் சரியா ஆரோக்கியமா வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு ஓய்வு இல்லைன்னா நான் என்ன என் பொண்டாட்டிக்கு நல்லது செய்ய முடியும், என் பிள்ளைக்கு நல்லது செய்ய முடியும்? என்னுடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, சரியான வயசுல படிக்கிறது, சரியான வயசுல சம்பாத்தியம் பண்றது, சரியான வயசுல பெற்றோர்களுக்கு மனைவி மக்களுக்கு பணிவிடைகளை அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இது ஒரு ஆண் மகனுடைய கடமை. இந்த கடமையை மறந்து நாம் இப்படி தாறுமாறாக வாழ்க்கையில் நாம் நடத்துகிறோமானால், இப்படி யமதர்மனுக்கும் சித்ராகுப்தனுக்கும் நாமளே கூப்பிட்டு வேலை வைக்கிறோம். எங்கேயோ இருந்து வந்து இங்க வந்து இந்த புளிய மரத்துக்கு நின்றுட்டு சித்ராகுப்தனுக்கு வேலை. ஆனா கள்ளக்குறிச்சியில ஒரே தூக்கு 65 பேர் குளோஸ். நாங்க தான் ஒரு விட்டு போக மாட்டேங்க. இது போன்று இந்த யமதர்மராஜனையும் இந்த சித்ராகுப்தனையும் இந்த பூலோகத்திலிருந்து யமலோகத்திற்கு அனுப்ப வேண்டும். அவர்களை அப்படி அனுப்ப வேண்டுமானால் நாம் அனைவரும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து இது போன்று விஷச்சாராயம் கள்ளச்சாராயத்தை அருந்தாமல் நம்முடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டோமானால் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே 120 வயசு தான். நாம் 120 வயசு நிறைவேற்றித்தான் நம்முடைய கடமைகள் அத்தனை நிறைவேற்றித்தான் சந்தோஷமா நம்ம இறைவனுடைய திருவடியில் தான் இழைப்பாக்கணும். தவிர இந்த மாதிரி புளியம்பரம் போட்டு கொடுக்கலாமா உதைக்கலாமா இந்த மாதிரிலாம் விடக்கூடாது. ஆதலால் இன்றையிலிருந்து அனைவரும் ஒரு முடிவுக்கு வருவோம். நம்முடைய உடம்பை பாதுகாப்பதற்காக வேண்டி மதுக்களை, அதாவது விஷச்சாராயமோ அல்லது விஷமான பொருள்களையோ போதை வஸ்துகளையோ நாம் அருந்தாமல் இருந்து முதல்ல ஒவ்வொரு ஆண்மகனும் அந்த மனைவியை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் அந்த கணவனை பாதுகாக்க வேண்டும். இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு குழந்தைக்கு முன்னாடி என் மகன் முன்னாடி நான் குடிக்க போறதுனால தான் நாளைக்கு அவங்க நான் 1 குவார்ட்டர் குடிச்சுன்னா 5 குவார்ட்டர் குடிப்பான்ற மாதிரி வந்து போயிடுவாங்க. முதல்ல பெற்றவர்கள் அப்பா அம்மா வந்து நம்ம திருப்தியா தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தோமானால் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து பயப்படும். நாமளே அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளைங்க நம்மளை பார்த்து மரியாதையா இருக்காது. இப்படி தனி மனித ஒழுக்கத்தை வாழ்வதற்காக கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் இந்த ஒரு சிறு நிகழ்வு. இன்னும் நாங்கள் நிறைய சங்கராபுரம், பானாபுரம், வெள்ளிமலை, சேராப்பட்டு இது போன்று இன்னும் வந்து 20 ஊரில் வந்து இந்த விழிப்புணர்வு நடத்துறதுக்காக வேண்டி எங்களுடைய தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களுடைய சங்கத்தினுடைய இந்த உறுப்பினர்களை கொண்டு இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய விழிப்புணர்வுக்கு, அதாவது பசி வந்தால் 10 பறந்து போயிடுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்னும் நிறைய நேரம் பேசிட்டு இருந்தால் நீங்கள் பொழுதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கிறீங்க காலையிலேருந்து. பசி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த நிகழ்வை மனதில் பதிய வச்சுங்க. சொல்லியிருக்காங்க சித்ராகுப்தன் சரியா கணக்கு எடுத்துட்டு இருக்கிறேன். உனக்கு பாத்து வேலை விட்டுதான் உனக்கு புரிதோடு சித்ராகுப்தன் இருக்கு. ஆனப்படினால் இந்த நிகழ்விற்காக இதுவரைக்கும் அமைதி இருந்து பசியோடு இந்த நிகழ்வை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம்.